வணக்கம். லட்சக்கணக்கான மக்களின் மனதை கவர்ந்த மெரினா கடற்கரை சுற்றுலா பயணிகளுக்கு புதிய த்ரில் அனுபவத்தை தருவதற்காக தயாராகி கொண்டிருக்கின்றது. கடற்பகுதியில் 13 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோப் கார் பாதை அமைக்கிறார்கள். அதற்கான முதற்கட்ட பணிகள் தொடங்கிவிட்டன. மெரினா பீச்சில் இருக்கும் லைட் ஹவுஸ் பகுதியிலிருந்து பெசன் நகர் வரையிலான கடற்கரை பகுதியில் ரோப் கார்கள் இயங்க இருக்கின்றன. அதில் பயணிக்கும் மக்களுக்கு கடலில் பறப்பது போன்ற மிதப்பது போன்ற புத்துணர்ச்சி கிடைக்க இருக்கின்றது. நுங்கம்பாக்கம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு விழா பூங்காவில் ஏற்கனவே ரோப் கார் வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. குறைந்த தூரமே இயங்கும் அந்த ரோப் கார்களில் ஆனந்தமான பயணத்தை மேற்கொள்ள மக்கள் கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கின்றது. நுழைவு கட்டணம் செலுத்தி பூங்காவிற்கு செல்லும் மக்கள் கூடுதலாக ரோப் காருக்கும் கட்டணம் செலுத்தி அந்த சுகமான அனுபவத்தை பெற்று வருகின்றார்கள். மெரினாவிலும் அதுபோன்ற ரோப் கார் வசதியை ஏற்படுத்தி கொடுத்தால் தினமும் அதில் ஆயிரக்கணக்கான மக்கள் பயணித்து மகிழ்ச்சியடையும் வாய்ப்பு கிடைக்கும் என்பதால் சென்னை பெருநகர மாநகராட்சி ரோப் கார் திட்டத்தில் தனி கவனம் செலுத்தி வருகின்றது. இந்த திட்டத்தால் மாநகராட்சிக்கு பெருமளவு வருமானம் கிடைக்கும் வாய்ப்பும் உருவாகியுள்ளது. மெரினாவின் கடற்கரை பகுதியிலேயே இந்த ரோப் கார்கள் பயணித்தாலும் உயரத்திலிருந்து பார்க்கும்போது கடலுக்குள் பயணிப்பது போன்ற உணர்வு ஏற்படும். கடற்காற்றும் ஜில்லிட வைக்கும். ஒருபுறம் கடலையும் மறுபுறம் பறந்து விரிந்து கிடக்கும் சென்னை மாநகரத்தையும் பார்த்தபடியே மக்கள் 13 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கலாம். சூரிய சக்தியில் இயங்கும் விதத்தில் இந்த ரோப் கார்கள் வடிவமைக்கப்பட இருக்கின்றது. இந்த ரோப் கார்களை 2 விதமாக பயன்படுத்த திட்டமிடுகின்றார்கள். சுற்றுலா பயணிகளும் இதை பயன்படுத்தலாம். அதோடு மக்கள் சாதாரண பஸ் சேவையை போன்றும் இதனை பயன்படுத்தி கொள்ளலாம். மெரினாவையும் பெசன் நகர் எலியாட்ஸ் கடற்கரையையும் இணைக்கும் விதத்திலான 4.5 கிலோமீட்டர் நீள ரோப் கார் திட்டத்திற்கு மத்திய அரசின் NHLML அனுமதி வழங்கியுள்ளது. அந்த திட்டத்தின்படி மெரினா லைட் ஹவுஸிலிருந்து சேவை தொடங்குகின்றது. அடையாறு ஆற்றின் மேலாக பெசன் நகரை சென்றடையும். இது சாதாரண பயணிகளிடமும் பெரும் வரவேற்பை பெறும் திட்டமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மெரினாவில் மக்களுக்கு கூடுதல் சௌகரியங்களையும் ஏற்படுத்தி தர இருக்கின்றார்கள். CCTV கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட இருக்கின்றன. மாற்றுத்திறனாளிகளுக்காக கழிப்பறைகள், உடை மாற்றும் அறைகள், குடிநீர் வசதிகளையும் ஏற்படுத்தி தர இருக்கின்றார்கள். உலகத்தரமான வசதிகளை கொண்ட கடற்கரைகளுக்கு ப்ளூ பிளாக் எனப்படும் சர்வதேச சான்றிதழ் கிடைக்கும். அதன் மூலம் அந்த சர்வதேச அந்தஸ்தை அந்த கடற்கரை பெறும். உலகிலேயே மிக நீளமான கடற்கரையில் 2வது இடம் என்ற அந்தஸ்தை இயற்கையிடமிருந்து பெற்றிருக்கும் மெரினா ப்ளூ பிளாக் சர்வதேச அந்தஸ்தையும் பெற வேண்டும் என்பதே தமிழக மக்களுடைய ஆசையாகும். அதற்குரிய சௌகரியங்களும் பாதுகாப்பும் மெரினாவில் மக்களுக்கு கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.